ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலாக சாக்லேட் பொக்கே வாங்கியிருக்குது. இப்போ சொல்லுங்க யார் அனுப்பியிருக்கலாம்? சரி, வைஃபை தவிர வேறு யார் அனுப்புறேன்னு சொன்னால் யாராக இருக்கலாம்? சரி, வெளிநாடுகள்ல இருந்து வந்திருந்தா யாராக இருக்கலாம்? உங்களுடைய சகோதரங்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆக்கள். ஆனால் வடிவாக யோசிச்சு சொல்லுங்க, இந்த கிஃப்டை அனுப்பினாக்கள் பிறகு கவலைப்படுவாங்க தங்களை சரியா சொல்ல இல்லைன்னு சொல்லி. அது பிரச்சனை இல்லை. என்னன்னா இப்போதைய பாசத்துல இதுதான். அதுக்கு பிறகு இந்த பாசங்கள் வந்தால் நான் எந்த மனசுல இருக்கிறது பைக்கும் மகனும் அவரும் சில வேலை செய்தாங்க. அவரும் இப்போ இருந்தவர் செய்யல, இது இப்ப செய்யறதுன்றது எனக்கு தெரியும். சரி, தொடர்ச்சியா உங்களுக்கு வந்து கிஃப்டை பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே மை லவ்னு சொல்லி ஸ்பெஷலாக பர்த்டே கேக் வந்திருக்குது. இப்போ சொல்லுங்க யார் அனுப்பியிருப்பாங்க? உங்களை லவ் பண்ணுறது ஒய்ஃபாக தான் இருக்கணும்னு இல்லை, உங்களோட லைஃப்ல இருந்து விடுபட்டு போனாக்களா இருக்கா, சில வேலை உங்களை இப்போ கூட நேசிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆளாக கூட இருக்கலாம். ஒய்ஃப் தானே, ஆனால் அதுக்கு அவங்களே சொல்லக்கூடாது. ஆனால் இந்த கிஃப்ட் அனுப்பினா ரொம்பவே கவலைப்பட போகிறாங்களே. குடும்பத்துக்கு பிரச்சனை வர பண்ணுறதுக்காக தான் ஒய்ஃபை சொல்றீங்க அப்படியா? சரி, தொடர்ச்சியாக வந்துருங்க. மிச்ச கிஃப்டையும் பார்ப்போம். சரி, உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துருக்குது. இதில் என்ன ஃபோட்டோ இருக்க மாட்டேன் எதிர்பார்க்குறீங்க? சிலவங்க உங்களோட கடந்த காலத்தில் உங்களோட லைஃப்பில் விடுபட்டு போன ஆக்களோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் வந்துருக்குமா? எக்ஸ் லவர், பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியெல்லாம் இருக்குமா? சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லி. சரி, உங்களுக்காக ஒரு வாழ்த்து மாடலோட ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துருக்குது. சரி, இந்த வாழ்த்து மாடலில் இருக்கிற வரிகளை அவங்களுக்கு அனுப்பினவங்களுக்காக நீங்கள் இருக்க வாய்ச்சி காட்டுங்க. அப்பாவின் தோளில் தூங்கிய நாட்கள் இன்று என் நினைவின் சொர்க்கம், உன் கஷ்டம் சொல்லாமல் தங்கிய கைதான் என்று. அப்பா அப்பா உந்தோளில் தூங்கிய நாட்கள் இன்று நினைவின் சொர்க்கம், உன் கஷ்டம் சொல்லாமல் தாங்கிய கைதான் என்று என் வெற்றியின் அடித்தளம். நான் பேசாமல் இருந்தாலும் என் கனவுகளை முதலில் நம்பியவன் நீ, உன் மகன் என்பதை என் வாழ்க்கையின் பெரிய பெருமை, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கலப்பான்னு சொல்லி மகன் இது வந்திருக்கேன். சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த நாளில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களோட அன்பை உங்களுக்கு தரணும்னு சொல்லி தான் இந்த சர்ப்ரைஸாக கிஃப்ட் எல்லாமே அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன சொல்கிறேன், என்னதான் கூட இருந்தாலும் அன்பு பாசம் பண்ணுறதுக்கு ஒரு அளவே இல்லை. அந்த வகையில் இந்த கிஃப்ட் வந்திருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் சில கிஃப்ட் இருக்குது, அதையும் பார்ப்போம். சரி, உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு. இது என்ன வாய்ப்பு எதிர்பார்க்குறீங்க? கெஸ் பண்ண முடியலையா? சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. போட்டோவோட ஒரு சில வரிகள் கூட இருக்கு. நாங்க சுடுதண்ணியை விட்டு செக் பண்ணி பார்ப்போம் என்ன வரிகள் என்ன போட்டோ இருக்குன்னு சொல்லி. சரியா? ஸோ இந்த அன்பு தாங்க இந்த உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம்னு சொல்றாங்க. நமக்காக எதையும் விட்டு கொடுக்கிற நம்மளுடைய உறவுகள், எதுக்காகவும் நம்மளை விட்டு கொடுக்காத நம்ம மஜிக் கப் வந்திருக்கு. இப்ப சுடுதண்ணியை விட்டாச்சு, இப்ப கிளியரா தெரியுது. இப்ப என்ன வரி அதில் அடிச்சிருக்கு? அப்பாவை நன்மை தேடி என் மனதில் அதை நிரப்ப வந்த நீ. சரி, உங்களுக்காக ஸ்பெஷலாக எல்லா கிஃப்ட்டும் வந்திருக்குது. இப்போ சொல்லுங்கள், யார்கிட்ட இருந்து வந்திருக்கு ஒட்டுமொத்தமா? சரி, நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி உங்களுடைய மனைவிட்டேருந்தும் மகனிட்டேருந்தும் வந்திருக்குது. கூடவே உங்களோட வாழ்ந்தாலும் அன்புக்கு ஈடுனே இல்லை. உங்களுடைய என்ன சொல்ற அன்பான இந்த நாளை இன்னும் வித்தியாசமாக மெருகூட்டணும்னு சொல்லி தான் கூட இருந்து கொண்டு சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க வைஃபுக்குமா எனக்கு? சரி, உங்களை சந்தோஷப்படுத்தணும் மட்டும் தான் அவங்களோட ஒட்டுமொத்த எண்ணமே. அந்த வயலான இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த இந்த இடத்துல அவங்கள நிற்கிறாங்க தானே, அவங்கள கூப்பிட்டு போடுவாங்க. இப்போ 2 பேருமே உங்கள் அருகில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு சொல்ல ஸ்பெஷலாக சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க?
சரி, இதே சந்தோஷத்தோட காலந்தோறும் வாழணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம். அது மட்டும் இல்லாம இந்த பிறந்த நாள்ல நீங்க இருக்கிற என்ன சொல்ற மகிழ்ச்சியோட இருக்கிற செல்வ செழிப்போட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய மனைவி பிள்ளைகள் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். இந்த இடத்துல நீங்க கவலைப்படுறதுக்காக இந்த கிஃப்ட் இல்ல, நீங்க வாழ்க்கையில இன்னும் சந்தோஷமா இருக்கணும், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இவங்களோட பயணிக்கணும். அவங்க அன்பை வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்துறதுக்காக தான் அனுப்பியிருக்கிறாங்க. எனவே எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது. இதே மகிழ்ச்சியோட காலந்தோறும் வாழ வாழ்த்துக்கள். நன்றி. சரி, இவ்வளவு நேரம் மனைவி என்ன சொன்னீங்க? மனைவின்ற பேரை இது வரைக்கும் சொல்லலையே. சரி, உங்களோட திருமண வாழ்க்கை வந்து எப்படிப்பட்டது? காதல் திருமணமா பேச்சு திருமணமா? காதல் திருமணம். எவ்வளவு காலம் காதல்? 4 வருஷம். திருமணமாகி 12 வருஷத்துக்கு மேல, கிட்டத்தட்ட 16 வருஷமா காதலிச்சிருக்கிறீங்க. ஓகே, அப்ப உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க எதிர்பார்த்தபடி என்ன சொல்ற உங்களோட வாழ்க்கை பயணத்துல உங்களோட துணைவியா அவங்க கை கோக்குறாங்களா? சரி, என்ன சொல்ற ஒரு ஆணுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து மனைவி தான். என்ன சொல்ற என்னதான் கஷ்ட துன்பம் வந்தாலும் ஒரு ஆண் வந்து வெற்றி பாதைக்கு முன்னேறி போகணும்னு சொன்னா மனைவியின் பங்களிப்பு கட்டாயம். அந்த வகையில நீங்க என்ன சொல்ற 16 வருஷ காதல் வாழ்க்கையில வாழ்ற சந்தோஷத்தோட இன்னும் நிறைய காலம் பயணிக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம். நன்றி.